மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜூன் 12. மண் வளத்தை இயற்கையான முறையில மேம்படுத்தணும், அதாவது இம்ப்ரூவ் தி சாயில் ஹெல்த், அதாவது மண் வளத்தை வந்து இயற்கையான முறையில மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பசந்தாள் உர விதைகள் விநியோகமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பசந்தாள் உர விதைகள் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம விளைநிலம் இருக்கு, அங்க வந்து நெல் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நெல் விளைவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விளைச்சல் கிடைக்கணுங்கிறதுக்காக உரங்கள் பயன்படுத்துவாங்க, பூச்சிகள் அரிக்காம இருக்கிறதுக்காக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி செயற்கை உரங்கள், கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அதனால நமக்கு விளைச்சல் கிடைக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இயற்கையாகவே மண் வளத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசந்தாள் உர விதைகள் வந்து விநியோகம் செய்யறதை தொடங்கியிருக்காங்க. சோ இந்த பசந்தாள் உர விதைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ நெல் வந்து நம்ம அறுவடை செஞ்சு எடுத்தோம், இப்போ காலியா தான் இருக்கு விளைநிலம், அதுல இந்த பசந்தாள் உர விதைகளை பாத்தீங்கன்னா விதைப்பாங்க. அதாவது பசந்தாள் உர விதைகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தக்க பூண்டு விளைவிக்கிறது, இந்த மாதிரி அதுல வந்து